It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்று ஒரு சோகமான செய்தியை பாய்ந்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் சொல்ல நினைக்கிறேன். மூத்த ஊடகவியலாளர், நண்பர், தோழர் பாரதி அவர்கள் காலமானார் என்ற செய்தி இன்று வந்து அடைந்தது. உண்மையிலே டிபிசி ஊடகத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், கால் நூற்றாண்டு காலமாக புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒரு ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கின்ற வானொலி என்ற ரீதியில் பல முக்கிய சிரேஷ்ட ஊடகங்களுடன் நீண்ட கால தொடர்புகளை வைத்திருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களிலே அதை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி இருந்த பொழுதும் பாரதி அவர்கள் டிபிசிக்கு நிறைய பணியினை ஆற்றியிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை கேட்கும் பொழுது, அது செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது செய்தி சம்பந்தமான கேட்கும் பொழுது இரவு பகல் பாராமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர். எனவே அவருடைய இழப்பு உண்மையிலே டிபிசி உறவுகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழ் சமூகத்துக்கு ஒரு பாரிய இழப்பு. அவருக்கான அஞ்சலியை செலுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த டிபிசி உரையாடலிலே இவ்வாறு அரசியல் நிகழ்வாக பல விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். உண்மையிலே லசந்த விக்ரமசிங்க அவர்களின் கொலை தொடர்பாக, அதாவது அவருடைய கொலை சந்தேகநபர்கள் 3 விடுதலை செய்யப்பட்ட தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களையும் சட்டமாதிபரை அழைத்து பேசியதாக கூறியிருக்கின்றார்கள். இது தேவை என்றால் இன்னொரு வழக்கு போடுவதற்கு தயார் என்றும் பாராளுமன்றத்திலே பிரதமர் அறிவித்திருக்கின்றார். இது ஒரு பக்கம் கடுமையான விமர்சனங்களை தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்டிருக்கின்ற அதே வேளை பல்வேறு விடயங்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த அரிசி விலை 120 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. எதிர்கட்சியிலே இருந்த பொழுது தேசிய மக்கள் சக்தியினர் அல்லது ஜேவிபியினர் 150 ரூபாய் நியாயமான விலை, விவசாயிகளுக்கு 150 கொடுக்க வேண்டும் என்றார்கள். அதுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற விளக்கம் என்னவென்றால், இப்பொழுது இந்த மின்சாரத்தை நாங்கள் குறைத்திருக்கின்றோம், அது மட்டுமல்லாமல் உரத்துக்கான மானியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எனவே இவற்றை கவனத்தில் கொண்டு நெல் விலையை நாங்கள் நிர்ணயம் செய்திருக்கோம் என்று கூறப்படுகிறது. இதேவேளை கொள்கலன்கள் அரசாங்கத்தின் அனுமதியுடன் 300க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து வெளியேறி இருப்பதாகவும் அதில் பலவித முக்கியமான பொருட்கள் இருந்ததாகவும் அது எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்றது. எனவே அரசாங்கம் உடனடியாகவே அங்கு தேங்கிவிட்டது, 2000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் தேங்கியுள்ளது. எனவே அவற்றை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நிலையிலே அது விடுதலை செய்யப்பட்டதுவா அரசாங்கம் இன்னொரு பக்கம் கூறுகின்றது. இப்படியான நேரத்தில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் தேர்தலிலே போட்டியிட தயாராகி வருகின்றது. ஆனால் தமிழ் கட்சிகள் இது சம்பந்தமாக எந்தவித கருத்தும் இல்லாமல் தமிழ் கட்சிகள் மாறாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு மாறாக ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வருகிறதா என்று சந்தேகம் வழங்குகின்றது. குறிப்பாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்து மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை கட்டாயம் கூற வேண்டும். என்னால் அவர் 13வது திருத்தத்தை தவிர்த்து சமஷ்டியை பற்றி பேசுவது பிரச்சனை இல்லை. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த மக்களுக்கு விமர்சனமாக இருப்பது மாகாண சபை ஒன்றே தான். அந்த மாகாண சபை 13வது திருத்த சட்டத்திற்குள்ளான அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தேர்தல் வந்தால், மாகாண சபை தேர்தல் வந்தால் அதற்கு போட்டியிட தயாராக இந்த கட்சிகள் அதை பற்றி வெளிப்படையாக பேசாமல் அதுக்கு மாறாக பேசுவது, எவ்வாறு ஏற்றுக்கொள்வது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அது தொடர்பாக ஆய்வாளர்களின் எவ்வாறு கருத்துக்கள் இருக்கின்ற பார்க்கலாம். தம்பா, இப்பொழுது இந்த கடந்த காலங்களிலே டோக் டு டிபிசியிலே நாங்கள் கூடுதலாக 13வது திருத்த சட்டம், குறிப்பாக மாகாண சபை தேர்தலை பற்றி அழுத்தங்களை கொடுத்து வருகின்றோம். ஆனால் நாங்கள் கொடுக்கிற அளவுக்கு தமிழ் கட்சிகளுடன் இதுக்கான எதிர்பார்ப்பை பார்க்க முடியாமல் இருக்கின்றது. இப்பொழுது அரசியல் அமைப்பு வருமா இல்லையா என்ற கேள்விக்கு அப்பால் ஜெகான் போன்றவர்கள் இப்பொழுது அரசியல் அமைப்பு காலம் தாழ்த்தும் என்றால் நீங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று கூறுகின்ற வேளையிலே தமிழ் கட்சிகள் இதை பற்றி பேசவே மறுக்கின்ற ஒரு காரணத்தை உருவாக்குகிறார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். ஒன்று தமிழ் கட்சியின் நிலைமை எப்பவுமே ஒரு திட்டவட்டம் இல்லாத,
தெளிவான நிலைப்பாட்டில் வந்து தமிழ் கட்சிகள் இந்த கடந்த பல தசாப்தங்களாக வந்து அணுக முடியாம என்னென்று தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். தேர்தல் அரசியல் என்று வரைக்குள்ள வந்து இன்றைக்கு வந்து இந்த இதுவரை காலம் இருந்த தமிழ் கட்சிகள் என்ற விஷயம் வந்து அவைகள் வந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள், மார்ஜினலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மை. இன்றைக்கு தமிழ் கட்சிகளுக்குள்ள வந்து 8 அங்கத்தவர்களை கொண்ட தமிழரசு கட்சி பாராளுமன்றத்துல வந்து பெரிய கட்சியாக இருக்கின்றது. அதுல ஒரே ஒரு கட்சியாக இருக்கின்ற தமிழ் கட்சி என்ற முறையில. ஆனால் வடக்கு கிழக்கில் பெரிய கட்சியாக இருக்கிறது வந்து தமிழ் மக்களின் பிரதித்துவத்தை கொண்ட கட்சியாக பாராளுமன்றத்தில் இருக்கிறது வந்து தேசிய மக்கள் சக்தி என்பதை வந்து எங்களுக்கு வந்து அந்த யதார்த்தங்கள் முதல்ல புரிய வரும். இந்த விஷயங்களை கூட காம்ப்ளிகேட்டட் ஆக்கி விஷயங்களை தீர்க்கலான்னு என்ற அபிப்பிராயம். அதுல புதிய அரசியல் யாப்பு என்பது வந்து வர்றதுக்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு என்பது இப்ப மிக தெளிவாக தெரிகிறது. அதற்கான காரணிகள் என்ன, அது சரியா பிள்ளையா என்பதெல்லாம் வந்து இன்னொரு விதமான கேள்வி. ஆனா இன்றைய யதார்த்தம் என்னன்னு சொன்னா வந்து இன்னைக்கு புதிய அரசியல் யாப்பு வராது. அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ பேச்சாளரே வந்து இது வந்து 3 வருஷத்துக்கு பிறகு இதை பற்றி கதைக்கலாம் என்று சொல்லியிருக்கு. எந்த அரசாங்கத்திலையும் வந்து ஒரு புதிய அரசியல் யாப்பு மாற்றம் வாரது என்று சொன்னால் அது வந்து முதலாவது வருஷத்துல தான் வரும் என்றது. அதுக்கு பிறகு வந்து அரசாங்கத்துக்கு வேற பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் அரசியல்ல தங்கி இருக்கிற நாட்டுல வந்து அப்படித்தான் இருக்கும். அது அதுக்கு பிறகு சாத்தியம் இல்லை. ஆனால் வருவதோ இல்லையோன்றதை பற்றி இந்த விவாதமே வந்து அர்த்தமற்றது என்றதான் நான். ஏனென்றால் அந்த விஷயம் 3 வருஷத்துக்கு வர்றதுனாலும் 3 வருஷத்துக்கு பிறகு அந்த முயற்சி எடுக்கப்படும். அந்த ஒரு புதிய அரசியல் யாப்பு வரும் பட்சத்தில் அது தொடர்பான என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற விடயத்துல வந்து தமிழ் கட்சிகளின் தலைமைகள் தமிழ் பேசும் மக்களுடன் இது தொடர்பாக எந்த விதமான தெளிவான சிம்பிளிஃபைடான ஒரு மாடல் ஒன்றை வந்து அவர்கள் சொல்லவில்லை, அவர் சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு பழைய இந்த தேசியம் என்ற அந்த இதை வைத்து கண்டு இதுல கனகால மூடலாம் வந்து அதே பழைய பஞ்சாங்கத்தையே வந்து திருப்பி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்திற்கும் யதார்த்தத்துல இன்றைக்கு நடக்கிற மக்களின் பிரச்சனை என்றாலும் சரி, அரசியல் யதார்த்தம் என்றாலும் சரி, அதுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கு என்றது எங்களுக்கு தெரியும். இதுல இன்றைக்கு ஜேவிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில வந்து ஜேவிபிக்கு வந்து புதுக்க 77 வருஷத்துக்கு பிறகு வந்து புதுக்க வந்த கட்சி வந்து இல்லை. ஜேவிபி வந்து 60 30 இருந்து ஜேவிபி வந்து இயங்கிக் கொண்டிருக்குது. ஜேவிபி தேர்தல் அரசியல் இருந்திருக்கு. முதலாக சந்திரிகா பண்டாரநாயக்க ஆட்சிக்கு வந்து 2வது ஆட்சி முறையின் போது 2000 ஆண்டு நினைக்கின்ற 39 எம்பிக்களுடன் வந்து கூட்டரசாங்கத்தை அரசாங்கத்திலும் இருந்தவை. அதுக்கு பிறகு வந்து சுனாமிக்கு பின்னால பீட்டோமில் வந்து அவர்கள் கருத்து வேறுபாட்டால் வெளியில போனவர். அது வெளியில போனதன் பின்னர் வந்து அவர்களுக்குள்ள பிளவு வந்திருக்கு. முதல் விமல் வீரவன்சா 2008ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் 8ஆம் ஆண்டு அவர் போனார் வந்து 2005ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து அவர்கள் வந்து மஹிந்தாவுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பீட்டோமில இருந்து அவர்கள் போனார்கள். அதுக்கு பின்னர் வந்து 2012ஆம் ஆண்டு வந்து முன்னிலை சோசியலிச கட்சி அதுல இருந்து பிரிஞ்சு போச்சுது. இது சோமவன் சாமரசிங்க தலைமையில இருந்து இந்த ஜேவிபி வந்து 2014ஆம் ஆண்டில் தான் அனுராக் தலைமைக்கு வந்து அதன் பின்னர் 2018 அது வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் பங்கு பெற்று வந்து தேர்தல் அரசியல் அவர்கள் முழுமையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னர் குறிப்பாக 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் வந்து மஹிந்த ராஜபக்ச ஒரு எல்லா உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றின நிலைமை வந்த பின்னர் தான் நல்லாட்சி அரசாங்கம் வந்து தேர்தல்களை பிற்போட்டது என்றாலும் சரி ஜேவிபி திரும்ப யோசிச்சு வந்து தாங்கள் வந்து ஒரு வட்டார மட்டத்தில் கட்சியாக கட்டி விட்டார்கள். ஆகவே ஜேவிபி முன்பு இருந்த நிலையிலும் பார்க்க ஜேவிபி ஒரு கட்சியாக இருந்தது. என்பிபி வந்து ஒரு அணியாக ஒரு கூட்டணியாக இருக்கின்றது. 21 ஆர்கனைசேஷனை கொண்ட 73 எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் ஜேவிபி. அந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி, அந்த தேசிய மக்கள் சக்தியில எக்ஸிகியூட்டிவ்ல உள்ள இதுல உள்ள மத்திய அமைச்சர் உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் அதில் இருக்கிறார். ஆனா ஜேவிபி ஒரு கட்சியாக
5 தலைமைகளை கொண்டது, 5 தலைவர்களை கொண்டது. ஒன்று அனுரகுமார திசநாயக்கா, பிமல் ரத்நாயக்கா, சுனில் ஹந்துனட்டி, லால் கந்த, மற்றது விஜித ஹேரத். இந்த 5 பேர் தலைவர் முக்கியமான முடிவுகளை, ஜேவிபி முடிவுகளை அவர்கள் எடுப்பார்கள். அந்த வகையில ஜேவிபி முன்பிலும் பார்க்க மிக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டு வருது. அதுக்குள்ள நேர்மையான அரசியல் இருக்கிறது. தாங்கள் நினைச்சதுகளை அவர்கள் மயக்கம் தரும் வகையில சொல்லுவதில்லை. ஜேவிபிக்கு வெளியில உள்ள ஆட்கள் ஆதரவாளர்கள் ஜேவிபியை பற்றி தாங்கள் ஜேவிபியை பாதுகாக்க வலிக்கிற என்ற விஷயம் அது தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். ஜேவிபியை பாதுகாப்பு தேவையில்லாத, எங்கேயோ இருந்து இங்க வந்திருக்கிற ஜேவிபி தன்னை பாதுகாக்க ஜேவிபிக்கு தெரியும் என்றதான் உண்மை. ஆகவே இந்த நாட்டில் உள்ள கிரைசிஸ் இந்த அரசாங்கத்தை விழுத்துறது நோக்கமாக கிரைசிஸ், அரசியல் கிரைசிஸ்கள் வாரது. இப்படி ஒரு அரசியல் கிரைசிஸ் இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் பலவீனமாக போனார். இதுக்கு மாற்றாக இலங்கையில எந்த விதமான முற்போக்குத்தனமானதோ ஜனநாயக ரீதியிலானதோ ஆட்சிக்கான அந்த கட்டமைப்புகள் எதுவுமே அங்கே இல்லை. மீண்டும் அதே திருடர்கள் தான் வேற வேற கோலத்துல வாரத்துக்கான சான்ஸ்கள் தான் இருக்குது. ஆகவே மக்கள் இன்றைக்கு எதிர்நோக்கிற பிரச்சனையில ஜேவிபியிடம் மந்திர கோல் இல்லை என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம். ஆகவே மக்கள் இதில் எவ்வாறு ஈடுபட்டு இதை நிவர்த்தி செய்வதென்றுதான் பார்க்க வேண்டும். ஒன்று, அந்த விடயத்துல தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் முதலாவது வரப்போறது கட்டாயம் இந்த வருடத்துக்குள்ள உள்ளூராட்சி தேர்தல் கட்டாயம் நடக்கும். ஒன்று. இரண்டாவது, அவர்கள் ஏற்கனவே கூறியது போல மாகாண சபை தேர்தல்கள் ஜெகான் பிரேரா கேட்காட்டி மாகாண சபை தேர்தல்கள் இந்த வருடத்துக்கு முதல் மாகாண சபை தேர்தல்கள் நடக்கும். இந்த 2 தேர்தல்களுக்கும் நீங்கள் கேட்டது போல தமிழ் கட்சிகளோ தமிழ் பேசும் மக்களோ எந்தவித தெளிவும் இல்லாமல் வித்தியாசமான விடயங்களை தான் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவலிங்கம் அவர்கள் திரும்ப அதில் உள்ள தமிழ் பேசும் கட்சிகள் நிலைமையில பற்றி கதைப்பார்கள். இது ஒரு தமிழ் கட்சிகள் இன்றைக்கு ஒரு குறுகிய இனவாதத்தையும் மற்றது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற விடயமாகவும் ஒரு அரசியல் இலக்கற்ற ஒரு நடைமுறையைத்தான் கொண்டிருக்கின்றன ஒழிய உள்ளூராட்சி தேர்தல்களில் கூட கட்சிகளுக்குள் தேசிய தரப்பு என்று ஒற்றுமைப்பட வேண்டும் என்று கோருவதே அடிப்படையில் ஒரு முரண்பாடான, தேவையில்லாத, பிழையான ஒரு விடயமாகத்தான் இருக்கு. ஏன்னா உள்ளூராட்சி தேர்தல்கள் என்பது அது ஒரு தளத்தை ஏற்படுத்த வேண்டியது. அது வெவ்வேறு கட்சிகளின் பெயர்களில் கேட்டால் கூட அந்த கட்சிகளுக்குள் உள்ளூராட்சி நிர்வாகங்களில் ஆளுமை செலுத்தக்கூடிய இனத்தினருடன் செயல்படக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல அவர்களை அங்கத்தவர்களாக்கி உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகங்களில் இருந்து தமிழ் அரசியல் எவ்வாறு சுத்தப்படுத்தலாம், எவ்வாறு அவற்றை ஒரு புதிய பாதையில பயணிக்க வைக்கலாம் என்ற முயற்சியைத்தான் ஒரு சிந்திக்கிற சமூகம் யோசிக்கணும். இது பழைய கதைகளையே கதைத்துக்கின்றது தேசியம் சமஸ்தி எல்லாத்தை பற்றி கதைக்கலாம். அது முதல்ல காலத்துல கதைக்க வேண்டியது. ஆனால் அதை பற்றி கதைக்கிறதுக்கு இந்த தேர்தலுக்காக கூட்டி சேர போறோம், தேசிய அடிப்படையில கூட்டி சேர போறோம், விகாரையை உடைக்க போறோம் என்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு இந்த நேரத்துல நாடகம் போட்டு இருக்கிற விஷயங்கள் தமிழ் பேசும் மக்களின் இப்ப இருக்கிற இழிநிலை அரசியல் ரீதியாக மிக மிக ஒரு பலவீனமான நிலையில இருக்கிற நிலைமையில இருந்து இன்னும் கூட பலவீனமாகத்தான் பார்க்க. ஜேவிபி கூட இன்னைக்கு ஜேவிபி சந்திரசேகரனை பொறுத்தவரை 20 வருஷமாக வடபகுதியில தங்கி இருந்து கிராமங்களுக்கு எல்லாம் சென்று மிகவும் கடுமையாக உழைத்து ஜேவிபியை கண்டது. என்பிபியில் இருக்கக்கூடிய மற்ற எம்பிக்களாக வந்தவர்களாவது மற்ற பிரதிபலியாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் வந்தவர்களாக இருந்தாலும் சரி, வன்னியில இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜேவிபி அவர்கள் என்பிபி வந்தவர்கள் அவர்கள் தங்களை தகவமைத்து ஜேவிபியினது விழுமியங்களை விளங்கி கொண்டு அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு மக்கள் வேலைகளை செய்யணும். இந்த விடயங்கள் பிரச்சனைகள் தீர்க்கல. இப்ப நெல்லுக்கு உதாரணமாக நெல்லு சம்பந்தமான பிரச்சனை இருக்கின்றது. நெல்லை பதுக்கி வைத்திருக்கின்ற மாஃபியாக்கள் நெல்லு விலையை அவர்கள் இன்று வரைக்கும் தீர்மானித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை அரசாங்கம் ராணுவத்தை கொண்டு நெல்லு குடோன்களை கைப்பற்றி தங்களுக்கு விநியோகிக்கிறார். ஒரு தேர்தல் மூலமாக அரசியலுக்கு சட்டப்பூர்வமான அரசியல் இருக்கும் பொழுது மார்க்கெட்டின் நிலவரத்தில் மார்க்கெட்டின் கேள்வியல் அது சப்ளை
ரிமாண்டை பொறுத்தவரையில அப்படித்தான் தீர்மானிக்கப்படும். அந்த தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு நெல் மாஃபியாக்கள் இருக்கிறாங்க. இது மாற்றாக வாரது என்று சொன்னால் மக்கள் கோஆபரேட்டிவ்களை கொண்டு வர்றது, மற்றது மாவட்ட ரீதியில் உள்ள மாகாண ரீதியில் உள்ள நெற்களஞ்சியங்களை முதலீடு செய்து அவற்றை தினத்தினுள்ள ஆக்குறது. இதுக்கு 6 மாசம் 1 வருஷம் அப்படி செய்யலாம். ஆனால் மக்கள் அனைவரும் இதை விளங்கி கொண்டு இதற்காக உழைக்க தோங்கணும். ஆகவே முதலில் இந்த அரசாங்கம் 5 வருடத்துக்கு இருக்க போன்றது. இந்த அரசாங்கம் சில நல்ல திட்டங்களை வைத்திருக்கின்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, அதை நிதர்சனமாக்குவதற்கு என்ன மாதிரியான பங்களிப்பை மக்கள் செய்ய போகின்றார்கள் என்பதுதான் மக்கள் முன்னால் உள்ள கேள்வி என்று நான் நினைக்கின்றேன். அதில் இடையில் ஒரு கேள்வி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இந்த மக்கள் விடுதலை முனை பொறுத்து ஒரு பலமான தலைவர்களை கொண்ட அமைப்பாக நீண்ட காலமாக வருகிறது. ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி நேரடியாக போட்டியிடாமல் தேசிய மக்கள் சக்தி என்று 23 அமைப்புகளை, அரசியல் கட்சிகளை அல்ல, பொது அமைப்புகளை கொண்டு உருவாக்கி 73 அங்கத்தவர்களை கொண்டாலும் தேர்தலில் போட்டியிட்டது. இது போன்று வடகிழக்கிலே இந்த முக்கிய கட்சிகளை தவிர்த்து ஒரு பொதுவான அமைப்பை உருவாக்கி எதிர்காலத்திலே தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ஜனநாயக அரசியல்ல கட்சி அரசியல் என்பது என்ன பொறுத்தவரை நான் எந்த அனுபவத்திலே நான் சொல்றேன், கட்சி அரசியல் என்பது மிக ஆணி வேறானது. ஒரு கட்சி இல்லாம ஒரு மாற்றத்தை கொண்டு வர இயலாது. கட்சி அரசியல் என்பது பொதுவா ஆட்கள் அறகலையா மாத்திரம் அது இருக்கும். பொதுவான விஷயங்களை அப்படி செய்யப்படுகிறார். இன்றைக்கு என்பிபி இந்த தேர்தல்ல இப்படி வெற்றி சுயரிக் கொள்ளக்கூடிய நிலைமை வந்ததுக்கான காரணமா இருந்தது ஜேவிபி என்ற கட்சி தான் என்றதை நான் சொல்றேன். ஜேவிபி கட்சியில 5 தலைவர்களும் 28 மத்திய குழு உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். மிகவும் பலமான கட்சியாக இருக்கின்றது, நெறிப்படுத்தப்பட்ட கட்சியாக இருக்கின்றது. அவர்கள் இதை விளங்கி கொண்டு வந்திருக்க. அவர்கள் அன்று சென்ற வருடம் 3.1% ஜனாதிபதி வாக்கைத்தான் அதிகரித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களது மூலோபாயத்தின்படிதான் இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கு. இலங்கையில உள்ள பத்திரிகைகளும் மற்றவர்களும் இந்த தேசிய மக்கள் சக்திக்குள்ள என்ன பிரச்சனை வரும், அவர்களுக்குள்ள பிரச்சனை வரலாம், வராம விடலாம், அது வேற விஷயம். ஆனால் ஜேவிபியை பொறுத்தவரையில் ஜேவிபி தனியா சில வேளை இந்த முறை கேட்டிருந்தாலும் எலெக்ஷன்ல வென்றிருக்க. ஈவன் என்பிபி கூட முதலாவது ஜனாதிபதி தேர்தல்ல ரணில் விக்ரமசிங்காவும் சஜித்தும் சேர்ந்து கேட்டிருந்தாலே தேசிய மக்கள் சக்திக்கான வெற்றி சரியாக குறைந்திருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் 17% 38 39% வாக்குகள் வச்சிருக்கிறது, வாக்கு வங்கி வச்சிருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தது ஒரு பாசிட்டிவான விஷயம் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். தேசிய அந்த பாராளுமன்றத்தில் வந்தது. அவர்கள் இந்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் விஷயத்துல மிகவும் தெளிவாக இன்று வரை ஜேவிபி சொல்லவும் இல்லை, உத்தியோகமான ஒரு விடயத்தை விடவும் இல்லை. ஆனால் தேர்தல் நேரத்திலும் சரி, பொதுவான நிலைமையிலும் அவர்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு அவசியம் இல்லாத கூட இருக்கலாம். ஆனால் அதை கேட்க வேண்டியது தமிழ் பேசும் மக்கள் தரப்பில் இருந்து ஒருமித்த குரலாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றதும், அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றதும், அது தொடர்பாக சிங்கள மக்கள் மத்தியில் உடைப்போம், மற்றது ஜனாதிபதியின் தற்போது நிலையை பலவீனப்படுத்துவதற்கான இனவாத அரசியலை முன்னுக்கு தள்ளுவோம் என்ற அணுகுமுறையை தவிர்த்து ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம்தான் அவர்கள் அந்த மாகாண சபை தேர்தலில் நிதர்சனமாக்கலாம். அதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கின்றது. தமிழ் பேசும் மக்களின் அரசியல் தலைமை சமயோசிதமாக சிந்தித்து செயற்பட்டால் அதற்கான சாத்தியம் நிச்சயமாக இருக்கின்றது. தானாக தங்களுக்கு மாகாண சபையில் தான் நம்பிக்கை இருக்கின்றது, தேர்தல் வைக்க போகின்றோம் என்று தங்கள் ஒரு திட்டமாக எடுத்து செய்வதற்கான சாத்தியங்கள் இல்லை. அதை அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லி வருகின்றனர். நன்றி. சிவலிங்கம் அவர்களே, இப்பொழுது தெற்கிலே வருகின்ற தேர்தல்களை சந்திப்பதற்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து சுயமாக அல்லது சுயேட்சையாக போட்டியிடுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகிறது. அது சில இடங்களிலே சாத்தியமாக்கி இருக்கின்றது இந்த கூட்டுறவு சபை தேர்தலிலே.
ஆனால் வடகிழக்கை பொறுத்த மட்டில் ஒரு இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே தமிழ் மக்களுக்கு கூடுதலான ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது. அது ஜனாதிபதி அவர்கள் விஜயம் செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய இருக்கின்றது. பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற 2 சம்பவங்கள், குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற அந்த கொடியிறக்கி கொடியேற்றிய சம்பவம், நான் விவரமாக கூற விரும்பவில்லை. அடுத்ததாக இந்த தைட்டி வேலை தொடர்பாக ஏற்பட்டிருக்க நிலைமைகள், இது ஜனநாயக ரீதியாக எங்களுடைய போராட்டத்தை கொண்டு செல்லாமல் அல்லது இருக்க அரசாங்கத்தின் எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக பேசுவதற்கு வாய்ப்புகளை குறைப்பதற்கும், இனவாதத்தை உருவாக்கி தெற்கிலே ஒரு இன கலவரத்தை உருவாக்கி கொள்வதற்கு தமிழ் சமூகம் தயாராகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதே வேளை ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றார், நாங்கள் கப்பல் ஓடியவர்கள், நீங்கள் கப்பலிலே வந்தவர்கள் போல இழிவு சொல்களை பயன்படுத்துவது, அல்லது தேசிய மக்கள் சக்தியிலே யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேசுவதை எவ்வாறு இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றது? இந்த 2024ஆம் ஆண்டு, அதாவது கடந்த வருடம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் இலங்கையின் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது. கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையின் வரலாற்றிலே 2 கட்சி ஆட்சி முறைதான் அரசியல் போக்கை தீர்மானித்து வந்திருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் இனவாதத்தை கருப்பொருளாக கொண்டுதான் சிங்கள பெருந்தேசியவாதத்தையும் அதிகாரத்தை கைப்பற்றி இருந்தன. இதன் காரணமாக அரச யந்திர பொறிமுறை அது இனவாதத்தினுடைய அடிப்படைகளை கொண்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில இந்த 75 ஆண்டுகள் கட்சி ஆட்சி முறையை கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மாற்றி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியை 3வது பெரிய சக்தியாக மாற்றி இருக்கிறது. இந்த 3வது பெரிய சக்தி இந்த இனவாதத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதாகவும் கூறித்தான் மக்களிடம் வாக்கை பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக 3/2 பங்கு பெரும்பான்மைக்கு மேலாக அந்த மக்கள் வாக்களை தேசிய மக்கள் சக்திய பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கவனத்தில கொள்ள வேண்டியது என்னென்றா, இந்த 2 கட்சி ஆட்சி முறைக்கு பதிலாக பிரதிநிதி ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சொத்து படைச்ச அல்லது பணம் படைச்ச குடும்பங்கள்ல பின்னணியில இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரும் பெறவில்லை. எனவே இந்த பண்பாட்டு மாற்றம் உண்டு, அரசியல் பண்பாட்டு மாற்றம் உண்டு நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் இந்த ஊழல் நிறைந்த சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்தை கொண்டு அதிகாரம் வந்திருக்கிறது. எனவே இந்த வளங்களையும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சக்திகள் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு போதுமான வேலைகளை செய்கின்றன. அதனுடைய ஒன்றுதான் நீங்கள் குறிப்பிட்டது போல அரிசி பதுக்கல் நடக்கிறது, தேங்காய்கள் உற்பத்தி போதவில்லை. இது ஒரு புறத்தில நடக்கிறது. இன்னொரு புறத்தில முன்னால முக்கியமான படுகொலையினுடைய சூத்திரதாரிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். மறுபக்கத்தில் தமிழர் தரப்பில் இனவாதத்தை உக்கிரப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றனர். எனவே நாங்கள் இவர்கள் யாருக்கு எதிராக செயற்படுகிறார்கள்? சிங்கள தரப்பில இருக்கிற பெருந்தேசியவாதிகளும் தமிழ் தரப்பில இருக்கிற குறுந்தேசியவாதிகளும் இந்த சாமானிய மக்களால உருவாக்கப்பட்ட கவிழ்ப்பதற்கான சாதியில ஈடுபட்டிருக்கிறார்கள்.
அதிலே ஒன்றுதான் தையிட்டிலே உள்ள பௌத்த விகாரியை இடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள். அடுத்தது நீங்கள் குறிப்பிட்டது போல யாழ் பல்கலைக்கழகத்திலே இலங்கையின் தேசிய கொடியை கீழே இறக்கி கருப்பு கொடியை உயர்த்துகின்ற ஒரு ஒரு இனவாதத்தை தூண்டுகின்ற நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகளை சிங்கள தரப்பில் உள்ள இனவாத சக்திகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த தையிட்டி விகாரியை இடிக்க செல்லும் போதும் இந்த சிங்கள இலங்கை தேசிய கொடியினவாதிகள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் என்ன இந்த நாட்டின் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் ஆரம்பிக்கும் போது அதில் முக்கியமான பங்காளிகளை இந்த நீதித்துறை விடுவித்திருக்கிறது. அரசாங்கமும் சட்டத்தின்படியான ஆட்சி என்ற அடிப்படையில் நீதித்துறையை சுயாதீனமாக இயங்க விட்டதன் காரணமாக அவர்கள் குற்றவாளிகளுக்கு எதிரான முறையான குற்றங்கள் இல்லை என்ற காரணத்தினால விடுதலை செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இதை பார்க்கும் பொழுது ஒரு புறத்தில குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள், இன்னொரு புறத்தில இந்த குற்றவாளிகளுக்கு எதிரான முக்கியமான குற்ற ஆவணங்களை காண இல்லை. வெளிநாட்டு விமானங்கள் கொள்வனவில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான சாட்சியங்கள் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு இந்த இனவாதிகள் பல்வேறு தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இதுல நாங்கள் எங்களுடைய கவனத்துக்குரிய அம்சம் என்னென்றா, தமிழ் அரசியல்ல கடந்த 75 ஆண்டுகளாக இந்த மக்களை எந்த அளவு துன்பத்துக்குள்ள தள்ளினார்களோ அதே சக்திகள் இப்பொழுது அந்த மக்கள் ஆதரவை இழந்த நிலையில் தனிநபர்களுக்கு எதிராகவும் இனவாதத்தை தூண்டி சிங்கள இனவாதிகளை இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கி வருகிறார்கள். எனவே இன்றுள்ள நிலையில் தமிழ் அரசியலில் உள்ள ஜனநாயக சக்திகள் இந்த நாட்டில ஒரு பலமான ஜனநாயகத்தை பலப்படுத்துகின்ற இனவாதத்துக்கு எதிரான ஒரு அரசு ஒன்று தோற்றம் பெற்றுள்ள நிலையில் இந்த அரசு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க முடியும். எனவே இன்று உருவாகியுள்ள இந்த அரசு ஜனநாயகத்தை பாதுகாக்கவும். சிவலிங்கம் அவர்களுடைய அழைப்பிலே சில தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது, அழைப்பை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது, தெளிவில்லாமல் இருக்கின்றது. ஜெகநாதன், இப்பொழுது வடகிழக்கு அரசியலிலே இதே நிலைமை நீடிக்குமானால், தமிழ் கட்சிகள் இதே போன்ற செயற்பாட்டை முன்னெடுக்குமானால் பாரிய பின்னடைவை மீண்டும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றல்லவா? நல்ல விஷயம் தானே. இந்த கட்சிகள் இல்லாம போட்டேன் ராம், மன்னிக்கணும் நான் அப்படி சொல்றதுக்கு. இந்த கட்சிகள் இருந்த என்ன பிரயோசனம்? ஆகவே மாற்றம் என்றது தேவை. ஆகவே இந்த இனவாத, இப்ப ஏற்கனவே பலர் குறிப்பிட்டது போல, எனக்கு முன்னுக்கு பேசிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டது போல, இவர்களுக்கு வேற வழி இல்லை. இனவாதத்தை பேசுறதன் மூலம்தான் தென்னிலங்கையில இனவாதத்தை இல்லாமல் பண்ண வேணும்ன்றதுக்கான முயற்சிகளை ஜேவிபிய அல்லது என்பிபியை பொறுத்த மட்டில ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இந்த இனவாதத்துக்கு எதிரான கருத்தை மக்களுக்கு கொண்டு போனதுல அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. இந்த இனவாதத்தை பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகின காரணமாக அவர்களுடைய பலவீனம் இப்பொழுது வெளிப்படுகிறது. ஆகவே இந்த கட்சிகள் இருந்தா என்ன, தமிழ் மக்கள்கிட்ட இல்லாம போன என்ன, அதை பற்றி நாங்கள் பெரிய அளவுக்கு அலட்டி கொள்ள தேவையில்லை. ஆனா தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக நாங்கள் கவலைப்பட வேண்டி இருக்குத்தானே, தமிழ்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக கவலைப்பட வேண்டி இருக்குத்தானே, தமிழுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும்ன்றதுல கவலைப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குத்தானே. அந்த ரீதியில முற்போக்கான அரசியலை செய்யக்கூடிய வாய்ப்பு
இன்றைக்கு ஏனைய சமூக ரீதியாக சிந்திக்கிறவர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஆனால் தமிழ் சமூகத்தில இது மிக மிக ஒரு 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 தேடி பிடிக்கிற அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா, இந்த தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் என்ற கூறப்படுபவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் அரசியல் ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் ஊடகங்கள் என்ற இதிலும் சரி, இவர்கள் இந்த பிழைப்பு அரசியல் என்றதுலதான் இருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய அரசியல்ல உண்மையிலே அக்கறை செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்களை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தைட்டி விகாரை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்னுக்கு. அவ்வளவு காலம் பொறுத்திருந்து போட்டு இப்ப கிட்டி உட இல்லாம பண்ணு என்று சொல்லி கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் அங்க என்ன பிரச்சனைனா, தைட்டி விகாரை இருக்குதா இல்லையான்றதுக்கு அப்பால இந்த பிரதேசங்கள் தமிழ் மக்களுக்கானது என்றதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு இருக்கு, தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு, தமிழ் மக்களுக்கு இருக்கு. அப்ப அந்த ரீதியில அதிகாரம் தமிழ் மக்களுக்கு இருக்குமாக இருந்தால் இவர்கள் கூறுற மாதிரி தென்னிலங்கை தரிசித்து போகலாம். ஆனா அதன் வருமானம் யாருக்கு வரும்? அதை சுத்தி கடைகள் யாருக்கு வரும்? இப்ப இவைதான் எங்க பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் ஒன்றிணைக்கிறதாக இருந்தால் எங்கேயும் எதுவும் உருவாக்கப்படலாம் என்றதுகள் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுகிறது யார் என்றதுதான் முக்கியமானது. அந்த ரீதியில பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஒன்றிணைக்கப்படும் பொழுது அதன் மூலம் இருக்கிற வருமானத்தை பெறுகிறதுக்கான வழிகளை தேட வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை. இப்ப சிங்கள மக்கள் ஒரு பிகாரைக்கு வருகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தங்க போறதுக்கு, அவர்கள் உணவு உண்ணுறதுக்கு அதுக்கான வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்திக் கொள்றது யாருடைய கையில இருக்கப்படும். இதுதான் அங்க உள்ள பிரச்சனை. இப்ப அந்த அதிகாரத்தை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னா, இன்றைய நிலைமையில புதிய அரசியல் சாசனம் வராது என்று சொல்லி சொன்னா இருக்கிறதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கு. அந்த ரீதியில அந்த 13வது திருத்தத்தை அமுல்படுத்தி தமிழ் மாகாண சபைகளை தேர்தல்களை நடத்தி அதன் மூலம் அதிகாரங்களை பரவலாக்குறதுக்கு அல்லது அந்த அதிகாரங்களை அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கான ஒரு தேவை ஒன்று இன்றைக்கு மிக முக்கியமாக ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா புதிய அரசியல் சாசனம் பேசப்பட்ட பொருளாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் எல்லாம் இந்த அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு தண்டித்த பொழுது இன்றைக்கு அது தெளிவாக கூறப்பட்டு விட்டது. இப்போதைக்கு புதிய அரசியல் சாசனம் இல்லை. ஏன்னா அது தென்னிலங்கையில 60% தமிழ் சிங்கள மக்கள் அரசு ஆதரித்தாலும் இன்றைக்கு 90% மக்கள் புதிய அரசியல் சாசனத்தை பற்றி அக்கறையே இல்லை. இப்ப எங்க இருந்து அந்த அரசியல் சாசனம் மாற்றப்பட வேண்டும் என்ற குரல் ஒலிக்க வேண்டிய இடத்துல இருந்தே ஒலிக்காமல் இருக்கும் பொழுது நாங்கள் அதை பேசுறதுல பிரயோசனம் இல்லை. இப்ப என்ன செய்ய வேணும்? இருக்கிறதை தப்ப வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தப்ப வைத்துக் கொள்ளுகிறதுக்கு இருக்கிற ஆதாரம் என்ன? இலங்கை இந்திய ஒப்பந்தம். அந்த இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபையை மாகாண தேர்தல்களை நடத்தி மாநசபை தேர்தல்களை நடத்தி அதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றதை வலியுறுத்தக்கூடிய அந்த ஆழமான அரசியல் நோக்கில்லாத தருதலை அரசியலை தமிழ் அரசியல் தலைமைகள் செய்து கொண்டிருக்கிறதுன்றது வேதனையான விடயம். ஆகவே இந்த கட்சிகள் என்ன இல்லாமல் போய் என்ன என்றதுல ஒரு கவலைப்பட வேண்டிய பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றா இதுக்குரிய ஆற்றலை கொண்டவர்களாகவோ அல்லது அனுபவத்தை கொண்டவர்களாகவோ அல்லது அதுக்கான அறிவியலை கொண்டவர்களாகவோ எந்த அரசியல்வாதிகளும் இல்லை. சிறிதரனை பொறுத்தவரையில அவர் இன்றைக்கு வழக்கு பிரச்சனை சம்பந்தமாக பேசுகிறேன், மிச்சத்தையும் ஏதோ எல்லாம் பேசுகிறேன். ஆனா அவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன? தங்களுடைய அதிகாரத்தை தப்ப வைத்துக் கொள்ளுகிறதுக்கு அல்லது கட்சியை தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்கு அல்லது தாங்கள் தலைமைத்துவத்தை பெறுகிறதுன்றதுதான் அவர்களுடைய பிரச்சனையை தவிர தமிழ் மக்களுடைய பிரச்சனையே அல்ல. இப்ப தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய விடயத்தில யார் யார் பேச வேண்டும் என்றதுகள் அக்கறை கொள்ளக்கூடியதாக எந்த தமிழ் தலைவர்களும் இல்லை. அதுதான் பெரிய கவலை அளிக்கிற விடயம். இந்த ஊடகவியலாளர்கள் கூட இன்றைக்கு தடுமாற்றத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சர்வதேச ரீதியாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிட்டார் இந்த
குற்றவியல் நீதிமன்றம் வந்து அது செல்லாது அல்லது அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு இல்லை, அதில் எடுக்கப்படுற தீர்மானங்களை வந்து தாங்க தடை செய்கிறோம்ன்ற ரீதியில வந்து அதுக்கு இதுக்கு பிறகு எங்க போக போறீங்க? நீங்க தானே அமெரிக்காவுக்கு 1000 தரம் பல தடவைகள் வந்து போய் ஏதோ நடக்கும் எல்லாம் சொல்லி கொண்டிருந்த நீங்க. அமெரிக்கா கொடிகளை காட்டி கொண்டு காணாமல் போனவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராட்டங்கள் நடத்தினீங்க. இன்றைக்கு எங்க போயிருக்கிறது சர்வதேச அரசியல்? ஆகவே தமிழ் அரசியல் தலைமைகள் வந்து சர்வதேச அரசியலிலும் தோல்வி, தமிழ் மக்கள் மத்தியிலும் தோல்வி, எல்லாவற்றிலுமே தோல்வி அடைந்த ஒரு முகங்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பேசுவதற்கே தகுதியற்றவர்கள். ஆகவே இவர்கள் பேசுகிறதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. தமிழ் மக்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்றதை சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஆகவே இவர்களை நிராகரித்து ஒரு புதிய அரசியல் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டியதன் மூலமும் எது யதார்த்த ரீதியாக நடைமுறைப்படுத்தக்கூடியது என்றதையும் வலியுறுத்த வேண்டிய பொறுப்புள்ள அரசியல் சக்திகளாக இன்றைக்குள்ள தமிழ் இளைஞர்கள் வந்து மாறுவார்களா? ஆனா அதுவும் சந்தேகம். என்னென்னா இந்த பாராளுமன்றத்தில் இந்த கலைத்துறை பட்டதாரிகள் அல்லது இவர்கள் வந்து என்ன இனவாதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்ன்றதுகளை நாங்க பார்க்கலாம். இதுக்கு தூண்டுகிறவர்கள் யாராக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் இருந்தவர்களுக்கு காசு போயிருக்கலாம், அது வேற. ஆனால் வெளியார வந்த இந்த கலை பட்டதாரிகள் வந்து இன்றைக்கு எந்த போராட்டத்தில் ஈடுபடுறார்கள்? ஐயோ வேலைதா என்று சொல்லி அரசாங்கத்திட்ட வந்து கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். தங்களை அறிவியல் ரீதியாக அரசாங்கத்தினுடைய வேலை இல்லாவிட்டால் வேற ஒரு வேலையை தேடக்கூடிய அளவுக்கு கூட வளர்த்து கொள்ள முடியாமல் அரசாங்க வேலையை தப்ப வைத்துக் கொள்வதற்கு அல்லது அதுக்கு வேண்டியிருக்கிற அளவுக்கு அடிவரடிகளாக போயிருக்கிற ஒரு கூட்டமாக இவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்துக்குள்ள வேணும்டா இவர்கள் கொடியை ஏற்றலாம், எல்லாமே ஏற்றலாம். வெளியால வந்த பிறகு என்ன நடக்கிறதுன்றதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப இப்படித்தான ஒரு கோழைத்தனமான அரசியல் தமிழ் மக்களுக்குள்ள இருக்கிறதுன்றதை மாற வேணும். துணிச்சலாக, நியாயமாக, யதார்த்தபூர்வமாக இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய அரசியல்ல எது நடைமுறையில சாத்தியம் என்றதை சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைமைத்துவம் அல்லது துணிச்சலாக பேசக்கூடிய தலைவர்கள் உருவாக வேண்டும்ன்றதான் எங்களுடைய அவா. இதை தமிழ் மக்கள் உருவாக்குவார்களா என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி. உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.